வணக்கம். நிகழ்ச்சிக்குள்ள போவோம். இப்போ சுமதிங்கிற ஒரு பொண்ணு, நல்லா கவனிங்க. அபிராமத்துக்கார பிள்ளை, கமுதி பக்கத்துல இருக்கிற அபிராமத்துக்கார பிள்ளை, சுமதின்னு பேரு. கல்யாணம் ஆகிப்பா ஒரே ஒரு குழந்தை இருக்க கையில. அந்த பிள்ளைக்கு வேறு விதமா ஒரு மாதிரியா இந்த அமானுஷ சொல்லுவாங்க இல்லையா, அமானுஷ அந்த மாதிரி உள்ள சூழ்நிலையில பேய் பிசாசு காத்து கருப்புன்னு சொல்றோம் இல்லையா, அது ஏதோ ஒண்ணு போந்து வந்துடுது. அந்த ஒண்ணு அங்க ரொம்ப அக்கப்போர் பண்ணி இருந்திருக்கு. அந்த சூழ்நிலையில நாங்க கோவில்ல இருக்கேன், எங்க அபிராம கோவில்ல இருக்கேன், அந்த நம்ம கோவில்ல இருக்கேன். அந்த உள்ள சூழ்நிலையில அங்க கூப்பிட்டு வந்துடுறாங்க. அபிராமத்து பக்கம் நிறைய பேர் வருவாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில வர்ற போது இந்த பிள்ளைய கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க. 2-3 நாள் அட்டகாசம் பண்ணிட்டு இருந்திருக்கு. நான் மதுரையில இருக்க போகல. போனதுக்கு அப்புறம் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி இன்னைக்கு பெரியவர் வந்திருப்பாரு, மதுரைக்காரர் பெரியவர் வந்திருப்பாரு, நீங்க அவர்கிட்ட கொண்டு காட்டுங்க சரியா வரும். சரின்ட்டு கூப்பிட்டு வந்தாங்க. கூப்பிட்டு வந்து நிறுத்தி காமிச்சாச்சு. நிறுத்தி காமிச்சு நல்ல முறையிலாக்கி ஒரு தண்ணி எண்ணெய் தெளிச்சு விட்டு கழிப்பு விட்டேன். எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க, பெருமைப்பட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி உள்ள சூழ்நிலையில பெருமைப்பட்டு போற போது அவங்க அம்மாவும் அவங்க வீட்டுக்காரரும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம், நிம்மதிப்பட்டாங்க, மனசு நிம்மதிப்பட்டாங்க. பொதுவாகவே அந்த பிள்ளை பயந்த சுபாவம் உள்ள பிள்ளைதான். அந்த இருதயம் வீக்கா இருந்தாங்க பயந்த சுபாவமே வரும். அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலுமே இருதயம் வீக்கா இருந்துச்சுனாலே பேய் பிசாசா சர்வசாதாரணமா பிடிக்கும்னு சொல்லுவாங்க. அந்த சூழ்நிலையில பார்த்துட்டு நீங்க நல்ல முறையில காப்பாத்திட்டீங்கன்னு கும்பிட்டு ஒழுங்குட்டு போகுது. போனதுக்கு அப்புறம் அவங்க அப்பா கூட பழகின ஆளுங்க அந்த உள்ள இருக்கிறவங்க, மகளுக்கு ரொம்ப இதா பண்ணியிருந்திருக்கு, என்னென்னமோ பிடிச்சி ஆட்டிட்டு இருந்திருக்கு, மழைக்காற்றை கொண்டு போன உடனே பெரியவர்கிட்ட கொண்டு போன உடனே டக்குன்னு நிறுத்தி காமிச்சார். ஐயா நல்லா இருக்கல பிள்ளை அப்படின்னு. அதுக்கு என்ன சொல்லலாம், ஒரு பெத்த தகப்பேன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, பணம்பழம் விழுந்த நேரமோ காக்கா உட்கார்ந்த நேரம் அப்படின்னு. அந்த அங்க இருந்த ஆளுகளுக்கு ரொம்ப எச்சம் வந்துருச்சு. எல்லாருமே சந்தோஷப்படுற போது அந்த பிள்ளைய பெற்றவருக்கு எப்படி இருக்கணும், அதை விட்டுட்டு இவரையே கிண்டல் பண்ணிட்டு போறாங்க மனுஷன் அப்படின்ட்டு மைத்தரிச்சப்பட்டு அங்கேயே என்கிட்ட கக்கிருச்சுங்க. அந்த மனுஷன் வந்தாருன்னா எதையுமே பண்ணாதீங்க, ரொம்ப மோசமானவனா இருக்கான். ஆனா தடை கட்டியிருக்கேன், 8வது நாள் தான் தடை கட்டணும். இது கட்டி முடிச்சதெல்லாம் ஒழுங்குபடுத்தி அனுப்பினதுக்கு அப்புறம் 2வது நாளும் 3வது நாளும் சொல்லியிருக்கான், பணம்பழம் விழுந்த நேரமோ என்னமோ காக்கா உட்கார்ந்த நேரம் அப்படின்னு. இது என்ன அர்த்தத்துல சொல்றான் பாருங்க. ஏதோ டூப்ளிகேட்டா செய்யற மாதிரியும், ஏதோ திடீர்னு ஒண்ணு விலக பாருமா, ஏதோ ஒரு சூழ்நிலையில அந்த தவறான வார்த்தையை பேசுறாரு. இந்த சொன்னோடனே எனக்கு மன சங்கடமாவும் இருந்தது. அதாவது வெளியாளுக மற்றவங்க சொல்லிட்டாலும் இது காய்ச்ச மரமியா, நம்ம கல்லறி விழுகும், மண்ணறி விழுகும், சொல்லறி விழுகும், எல்லா வேறையும் விழுகும், அது தாங்கித்தான் ஆகணும் அப்படின்னு நிலையில போயிடுவேன். பெற்ற தகப்பனே அப்படி சொன்னா எப்படி இருக்கும். ஆனா ஆக்சுவலா அன்னைக்கு இருந்தாலும் வரல அவங்க. அப்படியே அந்த ஜனங்கள் சொன்னாங்க, என்ன சார் இது, என்ன சாமி அநியாயத்துக்கு பேச அந்த ஆளு, அது சாமி இல்ல போதும் இல்லைன்னு சொல்ற ஆள் அந்த ஆளு தீக்காவாதி. அதனால தான் மகளுக்கு உண்டானதையே சொல்றதுக்கே லந்தாவே பேச போறான் மனுஷன். பார்த்து செய்யுங்க, அந்த ஆளுகளுக்கெல்லாம் கிட்ட நெருங்க விடாதீங்க. நான் சொல்லுவேன், வாயா அந்த பிள்ளை அவருக்கு மகன் தானா, எனக்கும் மகதாயா, என்ன சொன்ன சொல்லிட்டு போட்டோம். அந்த தகப்பை ஒழுங்குபடுத்தலாம், இந்த தகப்பை ஒழுங்குபடுத்தி கொடுத்துருப்பாரு, அவ்வளவுதானே. எல்லாமே நம்ம பிள்ளைங்க தாயா. நான் பிள்ளைங்களா நினைச்சாயா பார்ப்பேன், வேற வித்தியாசமா பார்க்க மாட்டேன். பொதுநல தொண்டு செய்யற மாதிரிதான் நான் பண்ணிட்டு இருக்கேனே தவிர காசு பணத்துக்கு நான் ஆசைப்பட்டு செய்யல, தொண்டாக செய்துட்டு இருக்கேன். அதுதான் உண்மை. அதான் சொல்றேன், அடிக்க ஒரு தடவை மக்கள் சேவையே மகேசன் சேவை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில போயிட்டு இருக்கிறாள் நானு. இதுக்கெல்லாம் வருத்தப்படுறதுக்கு இல்லை, விட்டுருங்க. அவர் வருவார் ஒரு நாள் வருவார், அப்ப பாத்துக்கலாம் அப்படின்ட்டு அத்தோட மறுபடி வந்துடுறேன். அதே 8 நாளைக்குள்ள அந்த பிள்ளைக்கு காப்பு கலட்ட வர்ற நாளையில எல்லாருமே பேசிட்டாங்க ஊருக்குள்ள, இப்படி மனுஷன் இப்படி பேசலாமா, எந்த அளவுக்கு நமக்கு தர்ம ரீதியா செஞ்சிட்டு இருக்காரு, தர்மமா செய்யற மாதிரி செஞ்சிட்டு இருக்கிற மனுஷனா இப்படி பேசலாமா, அவருக்கு சாமி இல்ல போதும் இல்லைன்னு அவர் வரைக்கும் இருக்க வேண்டியது தானே. தான் பெத்த பிள்ளைக்கு தானே வந்துட்டு இருக்கு. அவர் தான் 2000 கூட 5000 கூட 10,000 கூட ஏதாவது வாங்கிட்டு இருக்காரு, அது கிடையாதுல்ல.
உன்னால முடிஞ்சது உண்டியில போட்டு பண்ணணும்னு சொல்றாரு. அது அந்த கோவில் கட்டுறதுக்கு தானே அதை உபயோகப்படுத்துறாங்க, அவர் ஒன்றும் எடுத்துட்டு போகல அப்படின்னு முடிச்சு எல்லாரும் சத்தம் போட்டு சொல்லி அவன் காதுக்கே போயிடுச்சு. அப்புறம் அவங்க அம்மா, அந்த பிள்ளையுடைய அம்மா சத்தம் போட்டு செஞ்சு, இது என்ன அர்த்தத்தில் இந்த வார்த்தை பேசுனீங்க, அவர் காதுக்கு போச்சுன்னா வருத்தப்படுவாரா இல்லையா, காதுக்கு போயிடுச்சா இல்லையா, இதெல்லாம் பேசுற வேலை வச்சுக்காதீங்க. உங்களுக்கு சாமி இல்லை அப்படின்னா உங்க வரைக்கும் இருந்துக்கிறங்க, இருக்குங்கிறவங்க பண்ணிட்டு போறாங்க, சாதிச்சுட்டு போறாங்க, அதனால என்ன இருக்கு, அதுக்காக பெரிய கேள்வி கேட்பாங்களாக்கம் அப்படின்னு அந்த அம்மா அப்படி சத்தம் போட்டு அந்த மாதிரி செஞ்சு வந்துட்டான் மனுஷன். கோச்சுக்கிறாதீங்க சாமி, எனக்கு விரோதி கொடுங்க அப்படின்ட்டு வந்தா, வா இந்தா புதுசு அப்படின்னு பண்ணிட்டு போனோம்னு வச்சுக்கோங்க. அப்படி எல்லாம் வந்து ஒரு கேஸ் பார்த்து இது பண்ணி கோபப்படுத்திருந்தோம். ஆனா அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்தது மதுரை செல்லூர்ல தான். மதுரை செல்லூர்ல அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்து அது குழந்தை அங்கதான் இதாது. இதுல என்ன கொடுமைன்னா, ஒரு 6 மாசம் கழிச்சு அந்த பிள்ளைக்கு ஒரு செய்வன கோளாறு வந்து அக்கப்போர் பண்ணுது. அதே சோழ நம்ம கிட்ட கொண்டு வராங்க. ஆனா அது வேற மாதிரி வேடிக்கை காமிக்கும். பேபி சாஸ் வேற மாதிரி காமிக்கும், ஏவல் பிள்ளை சூனைங்கிறது வேற மாதிரி காமிக்கும். ரத்தமா ஓட ஆரம்பிச்சது. ரத்தமா ஓடுதுங்கிற போது பிள்ளை ரொம்ப தயங்கிருச்சு. தயந்த பிள்ளை கூடயா வந்து உட்கார வச்சாங்க. ரொம்ப எனக்கு மனசங்கட்டமா இருந்துச்சு. ஒரு குழந்தை பிள்ளை மாதிரி இருக்கும் பாவம். சரின்ட்டு அது பண்ணி செய்து இல்லையா, இது வந்து பேய் பிசாசு இல்லை, செய்வன குறையாது, மாத்திக்கலாம், கவலைப்படாத அப்படிங்கிற. யாரு சாமி செய்யறது? நாங்க யாருக்கு என்ன துரோகம் பண்ணோம், யாரு எங்களுக்கு செய்றாங்க அது எனக்கு தெரியாதுயா. யாருக்கு என்ன துரோகம் பண்ணங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. செஞ்சிருக்கான், அதை பத்தி ஒண்ணு கேட்க வேணாம். தெரிஞ்சுக்கணும்லங்கய்யா. நான் தெரிஞ்சுக்கிட்டா தானே. ஏன் தெரிஞ்சுக்கிட்டு அருவாள் விட்ட போறியா? ஏன் சும்மா இருக்கியா? நான் ஒழுங்குபடுத்தி விடுறேன் வழியா. ஒருத்தரை போல நான் கரெக்டா பண்ணி விடுற ஆள் கிடையாது. எதா அறிவிடுறமா செஞ்சுதான் அப்படிங்கிற போது சர்ச்சலாம் விடு அப்படிங்கிற அளவுக்கு போறதுதான். விடு நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அரை கட்டுறேன். அரை கட்டினா 3-4 நாள் அமைதியா இருக்கு. 4வது நாள் 5வது நாள் வேற ரூபமா வந்து ஆட ஆரம்பிச்சு, அக்கப்போர் பண்ண ஆரம்பிச்சு. அப்போ கொண்டு ஓடியாராங்க. ஏடா முதல் தடவை தடுப்போம், 2வது தடவை பண்ணியிருக்கான், பரவாயில்ல இதையும் தடுப்போம், மீண்டும் முயற்சினா அப்புறம் வச்சுக்கிற வேடிக்கையா அப்படின்னு அப்போ செய்து இது பண்ணி. யார் சாமி இப்பயாவது சொல்லுங்க யார் செய்ததுன்னு. ஏய் குத்து மதிப்பா சொல்றேன், சொந்தத்துக்குள்ளதான் செய்யறாங்க, வெளியாள் இல்லை. குத்து மதிப்பா சொல்லியாக்க இடத்துக்குள்ள உன்னுடைய சொந்த வந்தத்துக்குள்ள உன்னுடைய இரத்த கொடியில செய்யறாங்க. நேர்தான் நான் பாத்துக்கிறேன், கவலைப்படாது அப்படின்னு இருக்க. மறுபடியும் குணப்படுத்தி விட்டுறோம். 3வது தடவை அடிக்கலாம் பாத்துருங்க. வேற ஆளுகிட்ட போய் பண கொழுப்பு வேற ஆளுகிட்ட போய் இது பண்ற போது எனக்கு அப்புறம் கடுப்பு வந்துருச்சு. ஏன்னா ஒவ்வொரு நேரமா நம்ம பதில் சொல்லிட்டே இருக்க முடியுமா? அடுத்த மற்ற கேஸ் பார்க்க வேணாமா? அந்த சூழ்நிலையில திருப்பி விட்டுறையா, உங்ககிட்ட வருவாங்க, அப்ப பாத்துக்கோ. திருப்பி விட்டா அவங்கள போய் தாக்கும். என்னமோ இது சாவுதா அப்படிங்கிற போது இங்க வருவாங்க உங்ககிட்ட, அப்ப நீ பாத்துக்கோ அப்படின்ட்டு அடிச்சு திருப்பி விட்டு. திருப்பி நான் 3வது நாள் அடிச்சு தூக்கி விட்டுருச்சு அவன் பொண்டாட்டி. நம்ம வரவிடாம தடுத்துக்கிறது தான். நாம ஒரு வேலை செய்யணும் அவசியம் இல்லை. செய்தாருக்கு செய்த வினை அப்படிங்கிறது அது. செய்தாருக்கு செய்த வினை, அப்ப அவங்களே அதை தாக்கம் அப்படிங்கிறதா உண்மை. நம்ம மறுத்துட்டோம் அப்படின்ட்டு போயிடும். அப்போ உடனே வந்து கேட்டிருக்காப்ல, என்னடா தம்பி நாங்க என்னடா பண்ணலாம், ஏன்டா உங்க மதினிக்கு இப்படி பண்ணிட்ட அப்படின்னு கேட்டாங்க. அவனுக்கு ரொம்ப இதாயிட்டு, நாங்க எதுக்குப்பா செய்யறோம், அவங்கவுங்க செய்யறது அவங்கவுங்க அனுபவிக்கிறீங்க, அதுக்கு நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு. அந்த மாதிரி வந்து அதுக்கப்புறம் மறுபடியும் அவன் அடங்கினான். அப்புறம் என்கிட்ட வந்து சேர்ந்து கழுதைய இப்படி சத்தம் போட்டு புத்திமதியை சொல்லி செய்தாருக்கு செய்த வேணும்னு வந்து சேருமியா, எப்படியா நினைக்காத. பாவம் அது படுற கஷ்டத்துக்கு தறி நெஞ்சு சாப்பிடுதுங்க. கைத்தறி நூல் நெசவு தொழில் பார்த்து
புருஷன் பண்றது எப்படி சம்பாதிச்சு சாப்பிடுது. அதுல போய் இந்த அக்கப்புறம் பண்ணலாமாயா, எல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்காயா, தெரியாம செய்துட்டேன், என்ன மன்னிச்சுக்கல, இனிமே இந்த தொழிலே நாங்க இறங்க மாட்டோம், இது சத்தியம் ஐயா, சரி போ அப்படியே இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டோம். ஆனா அந்த பிள்ளை உடம்பு தேர்றதுக்கு 1 வருஷம் ஆச்சு. ஏன்னா அவ்வளவு தூரம் பின்னி பிணைஞ்சிருச்சு. அந்த பிடிச்ச பேய் கழுதையும் 2வது வந்த ஏவல் கழுதையும் ரொம்ப போட்டு ரொம்ப இன்சை படிச்சு விட்டுச்சு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி எல்லாம் ஒவ்வொரு கேஸுகள், ஒவ்வொரு பிரச்சனைகள், ஊருக்கு ஒண்ணு நான் ஊருக்கு பல இது பார்த்துருக்கேன். அப்படிப்பட்ட சூழ்நிலையில வந்துட்டு இருக்கு. இதான் உண்மை. அடுத்து நான் மீண்டும் சந்திக்கிறேன். ஐயா வணக்கம், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? வாரத்துல 3 நாள் மட்டும் சந்திக்கிறேன்ல. ஆமா, தனி ஒருவன் நிகழ்ச்சியை அடுத்தடுத்து பார்த்துவாங்க. 38வது எபிசோட் நினைக்கிறேன். வெளிநாட்டுல உள்ள தமிழர்கள்லாம் கொஞ்சம் பாருங்க, எல்லாத்துக்குமே ஒரு பிடிப்பு கிடைக்கும். இந்த தனி ஒருவன்ல ஒரு பிடிப்பு கிடைக்கும். இந்த தனி ஒருவனாக இருந்துகிட்டு என்னென்ன செய்துகிட்டு இருக்கேன், என்னென்ன சாதிச்சிருக்கேன் அப்படிங்கிறது என்னுடைய கான்செப்ட் தான் அது. அந்த நிலையில் நீங்களும் அதுல துணிவு கொண்டு வரலாம். ஆனா ஒண்ணு, அதாவது தனி ஒருவன்கிறதோட அடுத்த கான்செப்ட் என்னன்னாக்கா மலரும் நினைவுகள். அதுக்கு அடுத்த கான்செப்ட் என்னன்னாக்கா வைத்திய ரீதி சொல்லிக்கிட்டே வரேன், மருந்துகள் சொல்லிக்கிட்டே வரேன். அது நான் பேசாத நாளைகள்ல 3 நாள் 4 நாள் வர்றதுல நான் வேற மாதிரி மெடிசன் எடுத்து நடத்தி போட்டுக்கிட்டே இருக்கேன். அது பூராமே நீங்க கம்ப்ளீட்டா நோட்ஸ் போட்டு எடுத்துக்கிறேங்க. இதை மட்டும் நான் சொல்லல, முக்கியமாக சொல்றேன், யாரையும் நம்பாதீங்க, தனி ஒருவனாக இருங்க, நாமளும் ஆகலாம் தனி ஒருவன். எப்படி தனி ஒருவன் நிகழ்ச்சியை பார்த்தாச்சுன்னா ஒவ்வொருத்தருக்குமே மனசுல உதிக்கக்கூடியது நாமளும் ஆகலாம் தனி ஒருவன் அப்படிங்கிற கட்டம் தான். காரணம் என்னன்னா 100 பேர்ல எப்படி ஒரு 100 பேர்ல பெரிய பெரிய ஆளு கணக்கு எடுத்தது. இது நம்ம இந்தியாவை பொறுத்தவரை தமிழ்நாட்டுல ரொம்ப முக்கியமா 90 பேர் வரைக்கும் சுயநலவாதிகள் தான். ஆமா, நிறைய நானும் அனுபவப்பட்டேன். சுயநலவாதிகள் 90 பேரு. இதுல 9 பேரு பச்சை துரோகிகள் அப்படின்னு சொல்லணும். ஒரே ஒரு ஆள் தான். இப்ப நாம எப்படி தனி ஒருவனா அது மாதிரி ஒவ்வொரு தான் இருக்க முடியும் நல்லவனாக. அப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கக்கூடிய உலகத்துல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். கொஞ்சம் ஜாக்கிரதையா பார்த்து ஒழுங்குபடுத்திக்கிறேங்க. எது தேவை எனக்கு கேளுங்க, நான் கண்டிப்பா பதில் சொல்றேன். மருத்துவ ரீதியில கேளுங்க, நான் கண்டிப்பா பதில் சொல்றேன். நான் என்னென்னதெல்லாம் அனுபவிச்சு வந்திருக்கேங்கிறதையும் நான் சொல்லிட்டு இருக்கேன். தெரிஞ்சுக்கிறேங்க. உடம்ப இப்ப பாதுகாத்துக்குங்க. நல்ல முறையில அது கமெண்ட் பண்ணுங்க, செப்பரேட் பண்ணுங்க. வாட்ஸ்அப் மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, எல்லா மக்களும் பார்க்கட்டும். உங்களுடைய நண்பர்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்க. குடும்ப நண்பர்களும் குடும்பத்தோட பார்க்கட்டும். ஏன்னா ஒன்னும் ஆபாசங்கள் கொடுக்கறது இல்லை, நல்ல முறையில எல்லாத்துக்குமே நெருங்கி கொடுக்குறோம். வாங்க பார்த்து வாங்க.